ஒரு சின்ன ஊரில் கவின் என்று ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு எல்லாம் இருந்தது. நல்ல வீடு, நல்ல பள்ளி, தினமும் ருசியான சாப்பாடு. ஆனால் அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. சாப்பாட்டை வீணாக்குவது. அம்மா எவ்வளவு அன்புடன் சமைத்தாலும் அவன் பாதி தட்டில் விட்டுவிட்டு எழுந்து விடுவான். எனக்கு இது வேண்டாம், பிறகு சாப்பிடுவேன் என்று சொல்லிவிடுவான். ஒரு நாள் அம்மா கோபமாக பேசவில்லை. அமைதியாக அவனின் கையை பிடித்து வயலுக்கு கூட்டிச் சென்றார். சுடு வெயிலின் கீழ் நிலம் வெந்து கொண்டிருந்தது. ஒரு விவசாயி தாத்தா வியர்வை துளி சிந்த சிந்த மண்ணை உழைத்து கொண்டிருந்தார். அவரின் கையில் மண், முகத்தில் வியர்வை, ஆனால் உள்ளத்தில் நம்பிக்கை. ஒரு சோற்றுத் துளிக்காக போராடினார். அந்த வியர்வை துளி கவினின் மனதில் விழுந்தது. அதுவும் போதாமல் அவனின் அம்மா ஒரு சிறிய குடிசை வீட்டிற்கு கூட்டிச் சென்றார். அங்கு ஒரு குட்டி பையன், அம்மா பசிக்குது என்று அழுது கொண்டிருந்தான். பாத்திரத்தில் சாப்பாடு ஒன்றுமில்லை. அதை பார்த்து அந்த அம்மா நடுங்கும் குரலில் சொன்னார், கொஞ்சம் பொறுத்துக்கோ மகனே, நாளை சாப்பாடு செய்து சாப்பிடுவோம். ஆனால் அந்த குட்டி பையன் பசியால் துடித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் கவின் புரிந்து கொண்டான். ஒரு சோற்றுத் துளி, அது சாப்பாடு மட்டுமல்ல, அது ஒரு உயிர். அந்த நாள் முதல் கவின் மாறிவிட்டான். அவன் தட்டில் எடுத்ததை முழுவதும் சாப்பிடுவான். ஒரு சோற்றுத் துளி கூட வீணாக்க மாட்டான். ஏனெனில் ஒரு சோற்றுத் துளிக்கு பின்னால் பல மனங்கள் இருக்கின்றன.